வங்கக்கடலில் நிலை கொண்ட தானே புயல் கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டு அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரங்களை சிதைத்து சென்றது. புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகளை பார்வையிட்ட அரசியல் கட்சிகள் அதை வைத்து தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள மட்டுமே பயன்படுத்தி கொண்டன. ஆளும் அரசாங்கமும் கூட சரியான முறையில் நிவாரண உதவிகளை வழங்கிடவில்லை. தானே புயலின் பாதிப்புகளை அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம், புயலுக்கு தங்களின் வாழ்வாதாரங்களை பறிகொடுத்த அந்த மக்களுக்கே அதனுடைய வழி தெரியும். 50 வருடங்களாக பலன் தந்த, பணம் தந்த மரங்களெல்லாம் பரிதாபமாக சாய்ந்து விட்டன. புயலின் தாக்கத்தால் குடியிருந்த வீடுகள் கூட சரிந்து வீழ்ந்தன. தொழில் செய்யும் உபகரணங்களெல்லாம் சேதமடைந்தன. உதவிகள் இல்லாமல் கடும் துயரத்தில் உள்ளான மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியாவது கிடைக்குமா என காத்து நின்றபோது மக்களின் துயரத்தை அறிந்து கொண்ட ஒரே மக்கள் இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் நேரடி நிவாரண களத்தில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் தேவை என்பதை கருத்தில் கொண்டு கடந்த 4/1/2012 அன்று புயல் பாதித்த கடலூர் மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பன்ருட்டி, மேல்பட்டாம்பாக்கம், கடலூர் ஓட்டி, பரங்கிப்பேட்டை, சுல்தான்பேட்டை, கோட்டக்குப்பம் ஆகிய புயல் பாதித்த பகுதிகளில் நேரடியாக சென்று அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண உதவியாக ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 2000 வழங்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதற்காக முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சம் நிதியை ஒதுக்கியது இந்த ஜமாத். யானை பசிக்கு சோளப்பொரி என்பது போல கடும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. அது மட்டுமின்றி இந்த புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த முதலுதவித் தொகையை கூட வழங்கிவிட முடியவில்லை. மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், அடுத்த நிலையில் பாதிப்புக்குள்ளானவர்கள் என்பதை அளவுகோலாக வைத்து சென்ற முறை நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. விளம்பரம் தேடும் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் புயல் பாதித்த சில தினங்களுக்கு மட்டுமே அங்கே முகாமிட்டு பார்வையிட்டுவிட்டு இன்றைக்கு அதை முழுமையாக மறந்துவிட்டு தங்களின் வழக்கமான பணிகளை பார்க்க துவங்கிவிட்ட போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் மீண்டும் ஒரு முறை நிவாரண களத்தில் உதவிகளை கொண்டு சேர்த்தது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை விளம்பரத்திற்காகவோ பணிகளை காட்டி பதவிகளை பெறுவதற்காகவோ எந்த நேரத்திலும் செயல்பட்டதும் இல்லை, இனி செயல்பட போவதும் இல்லை இன்ஷா அல்லாஹ். அதன் காரணமாகத்தான் முதற்கட்ட உதவிகளை வழங்கியதோடு நிறுத்திவிடாமல் 2ஆம் கட்ட உதவிக்காக மக்களிடம் நிதி திரட்ட துவங்கியது. இறைவனின் மாபெரும் கிருபையால் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட பல சகோதரர்கள் தங்களின் பொருளாதார உதவிகளை வாரி வழங்கினார்கள். கணக்கு வழக்குகளில் கரை படிந்திராத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சேவையை நன்கு அறிந்து வைத்திருக்கும் இஸ்லாமிய சமூகம் வாரி வழங்கிய இந்த நிவாரண உதவிகளை கொஞ்சமும் தாமதித்திடாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சென்று வழங்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். கடந்த 17/1/2012 செவ்வாய்க்கிழமையன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில நிர்வாகிகள் மீண்டும் ஒரு முறை கடலூர் பகுதிக்கு சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார்கள். ஏற்கனவே நிவாரண உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில்
அதில் பயன்பெறாத இரண்டாம் கட்ட பாதிப்புக்குள்ளான பயனாளிகள் இம்முறை வழங்கப்பட்ட நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள். நான் மேல்கவரப்பட்டுங்க, பண்ருட்டி வட்டம். என் பேர் அன்வர் அலி கான். புயல் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நாங்கள். எங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துலேருந்து ஒரு முறை முதல் கட்டமாக உதவி பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது கட்டமாக கொடுத்த உதவியில் நாங்கள்லாம் பயனடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி தேதியில் காலையில் 10:30 மணிக்கு மேலே எங்கள் எல்லாரையும் வரவழைச்சு இந்த உதவி செஞ்சுருக்கிறாங்க. 2000 எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி. என் பேர் தாஜுநிசா, பண்ருட்டி சாமியார் தக்காலேருந்து வந்திருக்கிறோம். புயல் நிவாரணத்துக்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்லேருந்து 2000 பணம் கொடுத்துருக்கோம். செல்வி சாமியார் தக்கா, கடலூர். ஜானி நம்ம புயலால் பாதிக்கப்பட்டோம். சொல்லுங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொடுத்தாங்க. பேர் நாகலட்சுமி. நான் சாமியார் தக்காவில் இருக்கிறேன். புயலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், பாதிக்கப்பட்டுட்டோம். அதனால் தமிழ்நாடு ஜமாத்லேருந்து எங்களுக்கு உதவுனாங்க. 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. மிக்க ரொம்ப நன்றி. எங்கள் ஊர் மாளிகம்பட்டு. நாங்கள் சாமியார் தகாவில் வீடு கட்டியிருக்கேன். புயலால் பாதிக்கப்பட்டது. தௌஹீத் ஜமாத்தில் எனக்கு 2000 பணம் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் நபி, மேல்கவரப்பட்டு. என் வீடுக்கு புயலில் பாதிச்சு சுத்தமாக என் வீடு ஊந்துருச்சு. அதெல்லாம் 2000 ரூபாய் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பேர் பானு, கடலூர் ரோட்லேருந்து வந்திருக்கேன். புயல் காத்தால் பாதிக்கப்பட்டோம் நாங்கள். அதனால 2000 ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. என் பேர் ஷேக் முகமது. கடலூர் மாவட்டம், பண்ருட்டி, திருவள்ளுவர் நகர். புயலால் பாதிக்கப்பட்டு வீடு வாசலாம் நாசமாகி, ரொம்ப மழையால் வீடு வாசல் நாசமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்களுக்கு புயலால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தௌஹீத் ஜமாத்தால் எங்களுக்கு பண உதவி பண்ணி உதவி செய்தார்கள். இரண்டாம் கட்ட நிதி உதவியும் பொருட்களாக வழங்கப்படாமல் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு பணமாகத்தான் வழங்கப்பட்டது. பொதுவாக மத அமைப்புகள் வழங்கும் உதவிகள் எப்போதுமே அவர்களின் மதத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது ஒரு மாபெரும் முஸ்லிம் பேரியக்கமாக இருந்த போதிலும் இது போன்ற பாதிப்பு களங்களில் வழங்கப்படும் நிவாரண உதவிகளுக்கு எந்த நிலையிலும் ஜாதி மதம் பார்க்கப்படுவதில்லை. கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட கடலூர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் மூலம் வழங்கப்பட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் முழுக்க இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால வீடெல்லாம் போய் காஞ்சி போயிருந்துச்சு. தண்ணி எல்லாம் மண்டபத்துல அதெல்லாம் சாப்பாடுலாம் அங்கேயே போட்டாங்க. புயல் காட்டுல எங்களுக்கு மண்டபத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் பாய் வாங்க சாப்பிட்டாங்க. நல்ல மாதிரியா டீ தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. நல்ல மாதிரியா கவனிச்சாங்க. வீடு வாசல்லாம் வந்து பார்த்தாங்க. நல்ல மாதிரியா ஏதோ இந்த உதவி செஞ்சாங்க. ஊர் நல்லா இருக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு கை கால் நோய் இல்லாத நல்லபடியா வைக்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை மக்களிடமிருந்து திரட்டப்படும் நிதி ஆதாரங்கள் எந்த நோக்கத்திற்காக திரட்டப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் செலவிடப்படும் என்ற விதியின் அடிப்படையில் முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சத்தை அறிவித்து நிவாரண உதவிகளை வழங்கியது. இரண்டாவது கட்டமாக வழங்கப்பட்ட நிதிகளையும் சேர்த்து மொத்தமாக ரூபாய் 18,60,000 ரூபாய் புயல் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த பயிரில் பாதிக்கப்பட்ட ஜமாத் 2000 ரூபா கொடுத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நம்ம நெல்லிக்குப்பத்தில் நம்ம கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் ரொம்ப தானே புயலின் காரணமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலியமாக 2000 ரூபா பணம் நம்மளுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோம். தானா புயலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தானா புயலுக்காக 2000 ரூபா பணம் கொடுத்துறாங்க. அல்லாஹ்வுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நெல்லிக்குப்பம் அவுளியா நகர் புயலுக்காக பணம் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரோஜா. தானே புயல் பாதிப்புனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2000 ரூபா பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டோம். நன்றி. ஃபரிதா பேகம், நெல்லிக்குப்பம், முகமது அலி மனைவி. தௌஹீத் ஜமாத்துக்காக எங்களுக்காக தவிக்கப்பட்டதுக்காக 2000 கொடுக்க உதவி செஞ்சாங்க. எல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொடுக்க உதவி செய்யணும். நெல்லிக்குப்பம் இஸ்மாயில் பொதுநாளால் வீடுலாம் பாதிக்கப்பட்டது. அதனால் கஷ்டத்தில் இருக்கோம். வீடு சுத்தம் உழுந்து போச்சு. கரண்ட்டு 10 நாளாக 15 நாளாக கரண்ட்டு கிடையாது. நேற்று தான் கரண்ட்டு வந்தது எங்கள் ஏரியாவில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டு ஜமாத்காரங்க காசு பணம் 2000 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காரங்க பக்கீர் முகமது தௌஹீத் ஜமாத்துக்காரங்க 2000 ரூபா பணமும் கொடுத்துக்கிறாங்க. வி வைத்திலிங்கம், நடுவீரப்பட்டு சாலக்கரை தெரு புயலால் பாதிக்கப்பட்டு என் வீடு கீழே வந்துடுச்சு சுத்தமாக. அதனால் எங்களுக்கு ஜவதி ஜமாத் என்றவங்க 2000 நிதி கொடுத்துருக்காங்க. உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி. நடுவீரப்பட்டு சாலக்கரையே சையத் முகமது ஆகிய எனக்கு தௌஹீத் ஜமாத் மூலியமாக என்னுடைய வீடு விழுந்ததற்கான நிதி உதவி தந்துள்ளார்கள். அவர்களுக்கு என் சாலா. நடுவீரப்பட்டு தெற்கு தெரு கே சுந்தர் புயலால் பாதிக்கப்பட்டதுக்கு ஜாவித் குமார் இருப்பு எங்கள் நிவாரணம் வழங்கப்பட்டது. செல்லும் சிஎன் பாளையம் தௌஹீத் ஜமாத் சார்பில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட என குடும்பத்தினருக்கு உதவி செய்த சிஎன் பாளையம் கிளைக்கழகத்தை பாராட்டுகிறேன். என் பேர் வள்ளி. நாங்கள் இந்த தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் பணம் கொடுக்குறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப நிவாரணத்தில் நாங்கள் 2000 பணம் வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்லேருந்து வந்திருக்காங்க. எங்கள் வீடெல்லாம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால 2000 ரூபாய் எங்களுக்கு பண உதவி செய்து, சுத்தமாக வீடே இல்லை இந்த புயலால், அதனால 2000 ரூபாய் பண உதவி செய்திருக்காங்க. புயல் நிவாரணத்தால் வீடு பாதிக்கப்பட்டதால் 2000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதனால் அஸ்ஸலாமு அலைக்கும். 93 என் பேர் எஸ் ஆறுமுகம், கடலூர் துறைமுகம். தௌஹீத் ஜமாத்து சார்பாக எனக்கு 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. தான புயலுக்கோசம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு
மக்கள் பேரியக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன் சக்தியையும் மீறி இறைவனின் அருளை மட்டுமே நம்பி முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சத்தை அறிவித்து நிவாரண உதவிகளை வழங்கியது. இரண்டாவது கட்டமாக வழங்கப்பட்ட நிதிகளையும் சேர்த்து மொத்தமாக ரூபாய் 18,60,000 ரூபாய் புயல் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. என் பேர் ஜானகி, பரங்கிப்பேட்டை ஊடு. காற்று நல்ல பாதிப்புங்க எங்கள் வீட்டெல்லாம். காற்று மழை வந்தது இல்லைங்க, அதனால் எங்கள் வீட்டெல்லாம் பாதிப்பு. வீடு கொட்டாலாம் பிரிச்சுட்டு போயிடுச்சுங்க. இவங்க தான் எங்களுக்கு வீட்டை பார்த்துட்டு வந்து உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி தாங்க வீடெல்லாம் ஊந்து போச்சுங்க, மரம் மட்டையெல்லாம் ஊந்துட்டு இவங்க தான் ஜமாத்தில் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. தானே புயலால் எங்கள் வீடெல்லாம் புயலால் ரொம்ப அடிபட்டு போச்சு. தொகுதி ஜமாத்தை தான் ரொம்ப உதவி செஞ்சாங்க. ஏழைங்களுக்கு பார்த்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க அவங்க. இந்த ஆனால் பரங்கிப்பட்டியில் மட்டும் என்ன நான் சொல்ல எல்லாருமே முஸ்லீமு இந்துலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஊர்லேயுமே ஒரு பாகுபாடு இருக்கும். ஆனால் இந்த பரங்கிப்பட்டியில் மட்டும் உண்மையான நட்பு தான். முஸ்லீமு இந்துங்களையும் யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே அண்ணன் தம்பி மேலே சேர்ந்து பழகுவாங்க. எங்களுக்கு ரொம்ப மழையில் காற்றுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு ஜமாத்தில் ரொம்ப உதவி பண்ணாங்க. பாகப்பிரிவினை இல்லாத எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல். நாங்கள் பரங்கிப்பேட்டை ஆரிய நாட்டு கிழக்கு தெருலேருந்து வரோம். இந்த ஜமாத்தில் இந்த தானே புயல்னால பாதிக்கப்பட்டதுனால பரங்கிப்பேட்டையில் தமிழ்நாட்டு ஜமாத்தில் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. முஸ்லீம் ஹிந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சராசரியாக கொடுக்குறாங்க. என் பேர் நிசார் அகமது. நான் கடலூர் மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கடலூர் மாவட்ட செயலாளர். நம்ம ஜமாத்து சார்பாக இந்த தானே புயலினால் பாதிக்கப்பட்ட பெருமளவில் பாதிக்கப்பட்ட இந்த கடலூர் மாவட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொடுத்துருக்குது. இது வரைக்கும் எந்த அரசு நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு விட முந்திக்கிட்டு கொடுத்தது நம்ம ஜமாத்து தான். அதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய உதவி கூட இன்றைக்கி வரைக்கும் வந்து சேரலை இன்னும் சரியாக. நம்ம ஜமாத் தான் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களில் முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் மாற்று மதத்தவர்களுக்கும் கொடுக்கப்படுது. சாதி மத பேதம் பார்க்காம நம்ம ஜமாத் செஞ்சுட்டு இருக்குது. அதனால் மாற்று மதத்து மக்களும் நெகிழ்ச்சியாக சொல்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் நம்முடைய ஜமாத்துக்கு மேன்மேலும் கிருபை செய்வான. மீனா ராஜேந்திரன் பேர். இந்த புயலால் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். 2000 கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் ஜனங்க எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. வீடு நாசம் போச்சு, பழக போச்சு. முஸ்லீம் ஜனங்க உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு யாரும் இல்லை, வேறு யாரும் எங்களுக்கு இல்லை. எங்கள் சனங்க தான் செய்துவோம். வீடு வசலாம் பழக கிடக்கு, நாங்களாம் பாட்டி சைடு கிடக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பரங்கிப்பேட்டை கிளையிலேன்னு பேசுகிறோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 குடிசைகளுக்கு மேலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அரசாங்க உதவி செய்கிறதுக்கு முன்னாடியே தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையிலேன்னு முதல் கட்டமாக 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு போனாங்க ஏற்கனவே. இப்போ சுமார் அதுக்கப்புறம் மக்கள்லாம் நிறையா கேட்டதுனால, பாதிக்கப்பட்டவங்க நிறையா கேட்டதுனால மறுபடியும் ஒரு 200 குடும்பத்துக்கு 2000 வீதம் 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ பரங்கிப்பேட்டைக்கு மட்டும் ஒரு 6 லட்ச ரூபா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் மற்ற ஊருக்கெலாம் நிறையா செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்னென்னு கேட்டால், இந்த ஹிந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாருக்கும் நம்ம கலந்து கொடுக்குறோம். இங்கே ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காம எல்லாரையும் பாதிக்கப்பட்டவங்கள மட்டும் பார்த்து நல்லபடியாக செஞ்சிட்ருக்கோம். அந்த மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. புஷ்பராஜ், பரங்கிப்பேட்டை ரங்கபுலம் மண்டபம். நாங்கள் ரொம்ப தானே புயலால் பாதிக்கப்பட்டிருந்தோம். எந்த ஒரு பாகுபாடும் இன்றி, முஸ்லீமு இந்து எந்த பாகுபாடும் இன்றி எங்களுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. என் பேர் வஜீஹுத்தீன், சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவன். இவங்க வீடு தானே புயல்னால வீடு பாதித்ததால் இவங்க ஜமாத்து அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துன்னு பார்க்காம, அதேமாரி ஜாதி மதம்னு பார்க்காம எல்லாருக்கும் இந்த தானே புயல் மூலயமா இந்த தௌஹீத் ஜமாத்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மெயின் ரோட்லேருந்து பேசுகிறோம். என் பேர் சேகர். இந்த தௌஹீத் ஜமாத்துலேருந்து இந்த இது பண்ணுறாங்க. இது எந்த ஜாதிவாதம் பாகுபாடு பார்க்காம
கிட்ட வந்து எந்தெந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதுமாரி தேர்ந்தெடுத்து நல்ல விதமாக இந்தமாரி பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. பரங்கிப்பேட்டையிலேருந்து நான் மைதீன் கான் பேசுகிறேங்க. தேமுதிகவுடைய அவைத்தலைவராக இருக்கிறேன். ஆனால் தௌஹீத் ஜமாத் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சாதனை ஒன்று படிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. இன்றைக்கி தானா புயலில் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கலைஞர் டிவி வாங்கினவங்களுக்கு தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு சொல்கிற பட்சத்தில், ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நேர்மையாக ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி தௌஹீத் ஜமாத் இன்றைக்கி வந்து ஒரு உண்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜாதி மதம் பேதம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என் பேர் சுபலட்சுமி பாஸ்கரன், தில்லைவிடங்கன். எங்கள் வீடு வந்து புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சிங்க சார். ரொம்ப ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கோம் நாங்கள். நிறைய பேரெல்லாம் அரசியல்லேருந்துலாம் வந்து பார்த்தாங்க கொண்டாங்க, எந்த உதவியும் பண்ணலை. இந்த தமிழ்நாடு தௌஹீத் இதுன்ட்டு வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. 2000 ரூபா பணம் கொடுத்தாங்க சார். எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். தில்லைவிடங்கன் மாரியம்மன் கோயில் தெருவு, கிள்ளை போகிற வழி மெயின் ரோடு, வீடுலாம் பாய்ச்சிருக்கு. 2000 ரூபாய் கொடுத்தாங்க. தௌஹீத் ஜமாத்து. நூரின் பீவி தில்லைவிடங்கு புயல் அடித்து பணம் 2000 கொடுத்தாங்க. அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ரொம்பவும் பாதிக்கப்பட்டோம் இந்த புயலில். வீடு வாசலாம் வீணாக போயிடுச்சு. தௌஹீத் ஜமாத்துலேருந்து வந்து 2000 ரூபா உதவி செஞ்சாங்க. வந்து பார்க்குறாங்க. அரசியல் கட்சியெலாம் வந்து பார்த்தாங்க, எந்த உதவியும் செய்யலை. வீடு வாசலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூரை விட்டு தான் எங்கள் வீடெலாம் வீணாக போயிடுச்சு எல்லாம். நீங்கள் பார்த்து உதவி செய்யுங்க, இன்னும் உதவி செய்யுங்க. என் பேர் அக்பர் அலி, பின்னத்தூர் மேற்கு. புயலில் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால் தௌஹீத் ஜமாத்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த தடவை அடித்த பெரும் புயலால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தௌஹீத் ஜமாத்து வந்து ஹபீபுல்லா நகரில் இருக்க இந்த ஏழை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு பின்னத்தூர் மேற்கில் அடங்கிய ஹபீபுல்லா நகரில் உதவி செஞ்சாங்க. பண உதவி அனைவரும் செஞ்சாங்க. வீடுலாம் விழுந்துருச்சு, ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. எந்த ஒரு ஜாமானும் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் தௌஹீத் ஜமாத்துலேருந்து வந்து எங்களுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்தாங்க. எங்கள் வீடெல்லாம் பாதிப்பாயிடுச்சு. எங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க, 2000 கொடுத்தீங்க. அதை எங்கள் வீடு ஒரு ஜாமான் நாங்கள் ஒன்றும் எடுக்கலை. நாங்கள் கட்டி துணியால் நாங்கள் வந்தோம். உயிர் பொறிச்சா போன நாங்கள் வந்தோம். எங்களுக்கு யாரும் இல்லைங்க, நீங்கள் தான் துணையாக இருக்கணும். பாதிக்கப்படும் மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக மனம் இறங்கி தங்களின் பொருளாதாரங்களை அள்ளி வழங்கி அந்த மக்களின் துயரத்தில் பங்கெடுத்து கொள்ளும் அன்பு சகோதர சகோதரிகளே, தானே புயலால் கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி பகுதியில் வாழும் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பீடு சராசரியாக 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எங்கிருந்தும் எவ்விதமான நிவாரண உதவியும் இன்னமும் வழங்கப்படாத நிலையில் ஆளும் அரசாங்கம் கூட நிவாரண உதவிகளை வழங்குவதில் மெத்தனம் காட்டும் நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இறைவன் அருளால் உங்களிடமிருந்து நிதிகளை திரட்டி 2 கட்டமாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளது. ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட 2000 ரூபாய் என்பது அவர்களின் பாதிப்பில் 10% கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பு இன்னமும் நம் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பங்கெடுத்துள்ள இந்த சமுதாய பணி நீங்கள் கரம் கொடுக்காமல் பலம் பெறாது.